வணக்கம். நான் பார்த்த சமயத்து என்னென்ன பொண்ணு நேற்றுக்கு ராத்திரி எங்கிட்ட என்ன சொன்னான்னா, இன்றைக்கி மார்னிங் யாரும் சாப்பிட்றதுக்கு வரா, அவள் அவசரமாக இருக்கா, சாப்பிட்டுட்டு உடனே அவருக்கு ஃப்ளைட்டை பிடிக்க போகணுமா, அந்தாங்க நீ ஏதாவது பண்ணி வைனா சரின்னு சொல்லி ராத்திரி நான் ஒரு 12 மணிக்கு சாதத்தில் கொஞ்சம் அரிசியில் கொஞ்சம் ஜீரகமும் உப்பும் போட்டு வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இங்கே பத்திர மேலேயே கொஞ்சம் உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டேன். இங்கே சின்ன வெங்காயம், கேப்சிகம், கத்திரிக்காய் என்னெல்லாம் வெஜிடபிள் இருந்ததோ 4-5 இந்த கோவக்காய் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். அதுலேயே 4 பச்சை மிளகாய் போட்டேன். இது புளியை கரைச்சி வச்சுட்டு இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் படுத்துன்னு தூங்கிட்டேன். இன்றைக்கி காத்தால் 4 மணிக்கு முதல்ல எண்ணெயை வச்சுட்டு இந்த காயெல்லாம் நல்லா வதக்கிட்டேன். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கின அப்புறமா இதில் கரைச்சி வச்ச புளியை கொட்டிட்டேன். இது எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கு. கொஞ்சம் தண்ணியும் விட்டுட்டேன் அதில் இந்த புளிக்கறி சல்லியை. இதில் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடியை போட்டுட்டு அதுக்கு மேலேயே இந்த காய்க்கு இதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி நான் உப்பு போட்டுட்டேன். சாதத்தில் உப்பு போட்டு தான் வேக வச்சுட்டேன். அதனால் இதை நல்லா எல்லாம் ஒன்றா கலந்ததுக்கப்புறமா நான் உப்பையும் அது கூட போட்டுட்டு ஏதாவது உப்பு போட்டது காமிக்கிறேன். நான் உங்ககிட்ட சொல்லலை, நான் அது இன்னொரு கேஸில் கொஞ்சம் பருப்பையும் நல்லா வேக வச்சு சூடாடிங்க அப்புறம் ஃப்ரிட்ஜில் நேற்றுக்கு ராத்திரியே வச்சுருந்தேன். அதனால் எனக்கு ஒன்றும் கஷ்டமாகவே இருக்குல்ல. 1/2 ஹவரில் எல்லாமே முடிஞ்சுட்டு உப்பும் போட்டுட்டேன் நான். அப்புறம் கொஞ்சம் தேங்காயும் துருவி வச்சுருந்தேன், அதையும் போட்டு இங்கே எடுத்து வச்சுட்டுருக்கேன். மிக்சியில் ஒரு ஓட்டிட்டேன் இந்த தேங்காய் சில்லெல்லாம். அப்புறம் இது சாம்பார் பொடியில் 3 ஸ்பூன் இதுக்கு போட்டுட்டு இந்த தேங்காயோடு போட்டுட்டு 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, சாதா மிளகாப்பொடி நம்ம குழம்புக்கெல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த மிளகாப்பொடி நல்லா 2 ஸ்பூன் போட்டுட்டேன். இதை போட்டுட்டேன். இங்கே ஏன்னா எனக்கு வறுத்த அரைக்கலாம் நேரம் இல்லை, அதனால இந்த சாம்பார் பொடியை இந்த தேங்காய் கூட 3 ஸ்பூன் போட்டுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த மிளகாப்பொடி நல்ல காரமாகவே இருக்கும். இது 2 ஸ்பூன் போட்டுட்டேன். இதெல்லாம் கொஞ்சம் தண்ணியை விட்டு ஒரு ஓட்டிட்டு அப்போ தான் நம்மளுக்கு அது சாஃப்டாக கிடைக்கும்னு. அதுக்கப்புறம் நம்ம இந்த தேங்காயையும் நம்ம அந்த காயெல்லாம் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட போட்டுடலாம். இப்போ தேடை அரைச்சது இது மாதிரி இருக்குது. இதை நம்ம வச்ச காயெல்லாம் நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்துன்னு எடுத்து அது கூட இதையும் போட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் நான் ரெடிமேட் தக்காளி சட்னி மாதிரி எப்போவுமே பண்ணி வச்சுருப்பேன் அவசரத்துக்குன்னு. அதனால் அதையும் 3 ஸ்பூன் இது கூட போட்டுன்ட்டு அதுக்கு தக்காளி போட்டு அதெல்லாம் கட் பண்ணி எல்லாம் பண்ண வேண்டாம், அதையே அப்படியே போட்டுடலாம். நம்ம இங்கே அந்த தக்காளி 3 ஸ்பூன் போட்டுட்டேன். அது நல்லாவே இருக்கும், கொஞ்சம் காரமாக கூட இருந்தது. புளிப்பு காரம் எல்லாமே அதில் இருக்கும். இப்போ நான் 1 கப்பு பருப்பு வேக வச்சுட்டேன் இல்லையா, இதை கொஞ்சம் நல்லா மத்தால மசக்கி தண்ணியை விட்டு வச்சுருந்தேன். இந்த பருப்பையும் இது கூட நம்ம இப்போ போட்டுடலாம். இந்த காய் கூட இதுக்கு 2 உப்பு நான் பருப்புக்கும் போட்டேன். இப்போது இது போட்டதுக்கப்புறமா இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் எவ்வளவு சாதம் நம்மளுக்கு தேவையோ அந்த சாதம் எடுத்துட்டு அதை கொஞ்சம் நல்லா இது மாதிரி கட்டை இல்லாமல் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு இந்த சாதத்தையும் அதில் கொட்டிட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்குறேன். ஒரு 3 to 4 மினிட்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நான் வெறும் தேங்காய் வச்சுருந்தேன், அந்த தேங்காயும் இது கூட போட்டுட்டேன். அப்புறம் தேங்காய் பால் 1/4 டம்ளர் நான் நேற்றே பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், அதையும் இது கூட போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா இலக்கிட்டு இந்த தேங்காய் கொஞ்சம் லேசாக வறுத்து தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு கடைசியாக என்ன பண்ணணும்னா தாளிப்பு தான் கொடுக்கணும். தாளிப்புக்கு எண்ணெயை வச்சுருக்கேன். கடலெண்ணெய் தான் நான் வச்சுட்டேன், ஏன்னா கடைசியாக நான் நெய் விட்டுப்பேன். இதில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, அப்புறம் 4-5 பச்சை மிளகா துண்டு, 4-5 துண்டு பச்சை மிளகா, 1-2 தான் பெரிய மிளகா இருக்கும். அப்புறம் ஒரு 2-3 இந்த கர்நாடகா மிளகா, இதெல்லாம் போட்டு நிறைய கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிட்டுட்டேன். இதெல்லாம் நல்லா வறந்தப்புறமா இதையும் அது கூட கொட்டிட்டேன் நான். இந்த சாதத்தோட சாம்பார் சாதம்னு சொல்லலாம், இல்லை என்ன வேணால் அதை வச்சுக்கலாம். எது மாதிரி நம்மளுக்கு சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி பேர் நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். பிசிபெல்லா பாத்துன்னு சொல்லலாம், எது வேணால் சொல்லலாம் நீங்கள். இப்போ நம்ம முக்கியமாக அதுக்கு என்ன போடணுன்னாக்கா, இந்த வருத்தத்துக்கு கூட 1 ஸ்பூன் இந்த பெருஞ்சீரகத்தையும் நான் போட்டுட்டேன். அதாவது சோம்பும் போட்டுட்டேன். இப்போ நல்லா 2 ஸ்பூன் நெய்யை விட்டு இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வறுத்துருக்கேன். இதில்
கேஷ்யூ நட் தான் வறுக்கணும்னு நினச்சி அதில் 2-3 பாதாமும் சேர்ந்து இருந்தது. பரவாயில்ல, அதை எடுக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்ட்டு அப்படியே போட்டு வறுத்துட்டு இதையும் அது கூட கொட்டிட்டு அப்புறம் கடைசியில் மறுபடியும் 1 ஸ்பூன் நெய்யை விட்டுட்டேன் நான். இப்போ எல்லாம் வறுத்து கொட்டியாச்சு. ஆனால் நம்ம என்ன போடலைன்னா இதுக்கு கரம் மசாலா பவுடர் 1 ஸ்பூன் போடணும். அப்புறம் நிறைய ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயமும் போடணும். அதுவும் நான் போட்டுட்டு எல்லாத்தையும் இந்த சூட்டோடு இலக்கிட்டு கேஸ் அணைச்சி கொஞ்சம் நாளைக்கு மூடி வச்சுருந்தேன். இப்போ நம்மளோட சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுது. அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வறுக்கிறது தான் காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுது. எல்லாம் தாளித்து கொட்டியாச்சு. பர்ஃபெக்டாக வந்துடுது. டேஸ்ட்டு நான் சுவாமிக்கு கொஞ்சம் நைவேத்தியம் பண்ணிவிட்டு வாயில் போட்டுன்னு பார்த்தேன். உப்பெல்லாம் ரொம்ப நல்லா கரெக்டாகவே இருக்குது. இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது. இப்போ அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது கொடுக்கணும் இல்லையா? நான் நேற்று ஒரு 1 மணி 12 மணிக்கு எழுந்துட்டு பண்ணினத்தில் கொஞ்சம் இந்த சேப்பங்கிழங்கு இருந்தது. அதை நல்லா அலம்பிட்டு அதையும் வேக வச்சு 2 விசில் வச்சு தோலை உரித்து வச்சுட்டேன். இதையும் நான் எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுது. அப்புறம் சாலட் இருக்கவே இருக்குது. நான் கொஞ்சம் பயிரை அந்த இது முளைக்கட்டி வச்சுருந்தேன். அதையும் தொட்டுக்க போட்டுட்டு கொஞ்சம் வெங்காயமும் கட் பண்ணிவிட்டு அப்புறம் 2 அப்பளாத்தையும் சுட்டு கொடுத்துட்டு என்ன வாழை பொரிச்சா சாப்பிடுவாளோன்னு தெரியலை. டைமும் இருக்கலை. இப்போ உங்களுக்கு இது பிடிச்சதுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.